ஸ்விஃப்ட்ல டீசல் டீசல்ல 2018 மாடலு, செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் ஓனர் ரெண்டாவது ஓனர் லோக்கல் அட்ரஸ்லாம் இருக்கு. இந்த வண்டி ஒரு ஜெட்டிஐ மாடலு. ஓ, டாப் எண்ட் மாடல். ஆமா, டாப் எண்ட் மாடலு. வண்டி சூப்பரான வண்டி பிரதர், ரொம்பவே ரஃப் யூஸ் இல்லாத வண்டி. வண்டியோட குவாலிட்டி பார்க்கும்போது தெரியும். இதுல என்ன ஸ்பெஷல்னா ஆட்டோமேட்டிக். ஆமா, ஆட்டோமேட்டிக்ல ஒரு சன்ரூப் வேற போட்டிருக்கு வண்டியில. என்ன சன்ரூஃபா? ஸ்விஃப்ட்ல எப்பனே இருக்கான் சன்ரூஃப்? ஆமா, சன்ரூப் ஒரிஜினாலிட்டியா பண்ணிருக்கு. நான் காமிக்கிறேன், அதையும் பாருங்க. ஓகே, ஸ்விஃப்ட்லயே ஒரு சன்ரூஃப் இருக்கு. சன்ரூப் ஒரிஜினாலிட்டியா இருக்கும் பிரதர், சும்மா ஏனோ வேணாலும் இல்ல, பக்காவா இருக்கு செட்டிங் எல்லாமே. ஆமாண்ணே, லாக் பண்ணுங்கண்ணே. அட்டகாசமா இருக்குண்ணே வண்டி. ஆட்டோமேட்டிக் கியர் சிஸ்டம், சூப்பரான வண்டி. ஆட்டோமேட்டிக் டீசல். ஆமா, சன்ரூஃப் ஜெட்டிஐ. கலருமே நல்ல ஒரு கலரு. வண்டி கலருமே அருமையான கலர். வண்டி நல்ல குவாலிட்டி. 4 டயருமே பாத்தீங்கன்னா புது டயர் தான் போட்டிருக்கோம். ஓகேண்ணா, ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும் வண்டி. சரி, டீசல் வண்டி தான் நிறைய கேட்டுட்டு இருக்காங்க. சப்ஸ்கிரைபர் ஒரு ஆளுங்க கேட்பாங்க, சரி சன்ரூஃப்லாம் போட்டு ஆட்டோமேட்டிக்கலா வச்சு நல்ல வண்டியா வித்தாங்கன்னு கேட்பாங்க. ஆமா, அதுக்கு ஒரு ஐடியா கொடுத்துருங்க. அதெல்லாம் நிறைய கேள்விகள் கேட்டுட்டே இருப்பாங்க. அதுக்கெல்லாம் நம்ம எங்க டைம் இருக்கு? ஆமா, உள்ள வியாபாரம் பாக்குறதுக்கு நமக்கு டைம் கரெக்டா இருக்கு. அவங்களுக்கு அடுத்தடுத்த மாடல் போகணும்னு நினைப்பாங்க, அதனால அடுத்தடுத்து வண்டி எடுப்பாங்க, கொடுப்பாங்க, மாத்திட்டு இருப்பாங்க. டேஸ்ட் ஒருத்தவங்க மாறிட்டே இருப்பாங்க. அதான். ஓகேண்ணா, இதுக்கு எவ்வளவு கேக்குறாங்க? இந்த வண்டிக்கு ரேட் நம்ம 6,15,000 ரூபாய் கோட் பண்றோம்.